முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் 1537. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 14/12/2023 வியாழக்கிழமை. தர்மஞான பலம் கொண்ட அரங்கா, தனிப்பெரும் கருணை மிகுந்த தேசிகா, வரம்பெழ பெற்று இந்த கலியுகத்தில் வள்ளல் தன்மைப்பட உலகை ஞான லோகமாக மாற்ற இனிதே அற்புதம் நடத்துகின்ற இணையில்லா கலியுகத்தின் மாதவராஜா, அரசனே அரங்கனே, உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி. சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் 14/12/2023 வியாழக்கிழமை. வரமென ஆறுமுகன் யான் உன்னோடு வல்லமைப்பட இணைந்து சுற்றுமமாய் இருக்க அறமென நீ செய்கின்ற அனைத்து சேவைகளும் ஆறுமுகன் என் ஆசியோடு நடக்குதப்பா. அப்பனே, உன் தொண்டர் படைகளெல்லாம் ஆறுமுகன் என் ஞான படைகளாகும். வரமென அவர்களெல்லாம் என் சூட்சும சக்தியோடு வையகத்தில் மாதர்மம் புரிந்து வர வருகவே வருங்காலம் அரங்கன் ஞானப்படைகளாலே வையகம் அரங்கேற்றம் பெறும். திறம் மிக்க அரங்கன் ஞானவான்களை கொண்டு தேசமெங்கும் ஞான அச்சிதனை உருவாக்குவேன். ஆகவே அரங்கன் வழி இன்னும் அளவிலா கூட்டம் பெருக பெருக வரமாக உலகமெங்கும் வள்ளல் தன்மை நிறைந்து வடிவேலன் யான் ஞான ஆட்சி தருவேன். வழங்கிய ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்.